வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா WWE ராவில் ரோமன் ரேஞ்ச் வெர்சஸ் பால் கெய்மன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்மெண்ட் பேச்சுவார்த்தை போனது. அதை பற்றியான ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் அடங்கியிருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சில் வந்து ராவில் ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாரு. ஓப்பனிங் ஷோ கொடுத்துட்டு பிர்மிங்காம் என்ன அக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு ரசிகர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ் வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. ஸோ நான் வந்து முன்ன வந்து வேர்ல்டு டைட்டில் சாம்பியனாக இருந்தேன். எல்லாமே என்கிட்ட இருந்தது. என்னுடைய வாய்ஸ் மணி என்கிட்ட இருந்தான். என்னுடைய பிளட் லைன் எல்லாமே என்கிட்ட இருந்தது. பட் இது இப்போ எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் நான் திரும்பவும் வந்திருக்கிறேன். ஆனால் எங்கள் வம்சாவளியில் ஜெய் ஊசை வந்து இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கிறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் இன் பேரிஸில் வந்து அவன் வேர்ல்டு டைட்டிலை எடுப்பான், சாம்பியன் ஆவான் அப்படின்னு அவனை பற்றி ஆதரித்து பேசுகிறாரு. அவன் வந்து அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அவலக்குரல், ஒரு கடுப்பேற்றக்கூடிய ஒரு குரலாக பார்த்திங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு வந்து நம்ம பால் கெய்மன் வந்து என்ட்ரி ஆகிறான். ரோமனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அவன் குரலை கேட்டு. அந்த மாதிரி அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் பால் கெய்மனு. ஸோ ரோமன், உன்னை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ என் மனசில் இருக்கிற என்னுடைய ட்ரைபல் சீப். இப்போவுமே நீ வந்து என்னுடைய ட்ரைபல் சீப்பாக தான் என் மனசில் இருக்கிற. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி ரோமன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறாரு. ஸோ உன்னை வந்து இப்போ தாக்கக்கூடிய நிலைமையில் நான் இல்லை. அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்சன் ரீடு இங்கே வந்திருக்கிறான். ஸோ அவன் தான் உனக்கு இப்போ ஏற்றாள். ஸோ அவனை நீ சமாளி அப்படின்ற மாதிரி அங்கே சொல்கிறாரு. பிரான்சன் ரீடுமே பேச ஆரம்பிக்கிறான். உன் அப்பா மாமா சொன்னது மாதிரி சமோவான் டேஞ்சர் வந்து நான் தான். மாதிரி நீ போட்டிருக்க டாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து விலை கொடுத்து வாங்கினது. பட் நான் போட்டிருக்க டாட்டோ பார்த்தீங்கன்னா நானே வந்து ஏர்ன் பண்ணது, நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி ரோமனை வந்து கேலி செய்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து சொல்கிறாரு, டே நீ வந்து என்னுடைய ஷூவெல்லாம் திருடி இருக்கிற. ஸோ என்னுடைய ஷூவை வந்து திருப்பி கொடுத்துரு. ரசிகர்கிட்ட நீ வந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டு நீ வந்து என்னுடைய ஆஸில் வந்து முத்தம் கொடுத்துட்டு போ. கிளாஸ் இன் பேரிஸில் வந்து உன்னை அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட்டு திரும்ப ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கேலி செய்கிறாரு. பட் நீ சொன்னாலாம் திருந்த மாட்டாடா அப்படின்ற மாதிரி ரோமனை வந்து நினச்சிட்டு ஸ்டேஜுக்கு கீழே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செக்யூரிட்டி கார்டெல்லாம் வந்து தடுத்துட்டு அவங்கள வந்து விலக்கி விட்டுறாங்க. பட் அப்படி இருந்து அவங்க மேலும் மேலும் தாக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம செத்ரோலின் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டே நைட் ராவ் டைட்டிலில் வந்து பேசியிருக்கோம். அதே மாதிரி ஜெய் ஊசவும் ரோமனும் பேசியிருப்பாங்க. அதையும் பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். நம்ம சேனலை வந்து ஆதரிங்க நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவில் தான் பார்த்திங்கன்னா நான் டெய்லி வீடியோ போடுறேன். ஸோ நன்றி நண்பர்களே.